அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பற்றி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனாஸ் ஃபார் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேட்டி லிவர்னால் நம்மளோட லிவரை வந்து அது கொஞ்சம் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா நம்ம கொழுப்புங்களாம் வந்து அதில் போய் வந்து சேர்ந்துடும். அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்காக வந்து வராமல் இருக்கிறதுக்காக வந்தாலும் அதை வந்து குறைப்பதற்காக வந்து நம்ம சில ஆசனங்களை வந்து முயற்சி செஞ்சு பண்ண போகிறோம். அதாவது லிவருக்கு வந்து உள்ள என்ன இது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த அழுக்கு கழிவுகள்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து அந்த வந்து சத்துக்களை வந்து எடுத்து நம்மளோட உடலில் வந்து அழுக்கு செலுத்துறது. இதுதான் அதோட வந்து வேலையே. அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆயிலி ஃபுட்ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்புலாம் வந்து அந்த லிவர் கூட கிட்ட போய் வந்து சேர்ந்துடும். அதனால அதோட வேலையை வந்து சரியாக செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமே வந்து கொழுப்பு அதில் போய் சேராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து 2 ஆசனங்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஆசனம் வந்து பர்வத ஆசனம்ல மவுண்டைன் போஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வஜ்ராசனால இருந்து 2 கை முன்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே முட்டி போட்டு டக் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு போகிறோம். நல்லா வந்து காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் போது முட்டி நல்லா நேராக ஆக்கிட்டு நம்ம முதுகு தண்ணி நல்லா கீழே கொண்டு வரணும். இதுலேயே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த பர்வதாசனம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த நல்ல அந்த வி ஷேப் மாதிரி வியை வந்து இப்படி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? அதான் பர்வதம்னா மலை மவுண்டெயினா எப்படி இருக்கும்? நல்லா வந்து அந்த வி ஷேப் இப்படி திருப்பி போட்டால் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வந்து கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து முதுகு தண்டை வந்து முன்னோக்கி கொண்டு போயிடுறாங்க. அது மாதிரி சரியாக வரலன்னா அந்த பொசிஷன் சரியில்லைன்னா நமக்கு அந்தந்த இடத்துல வந்து கிராம்பை வந்து பிடிச்சிரும். அப்படி இல்லைனாலும் அதோட முழுமையான பலன்களுமே வந்து நமக்கு கிடைக்காது. நல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போனோம்னா அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த போஸ்டர் வந்து வந்துடும். அதே மாதிரி நம்மளோட நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா 2 கைக்கு நடுவில் வந்து வரணும். 2 காதுகளுமே வந்து இந்த கையை வந்து டச் பண்ணுறாமல் வச்சிட்டோம்னா அதுதான் வந்து கரெக்ட் போஸ். அதே மாதிரி நம்மளோட பின்பகுதியை வந்து நல்ல பின்னோக்கி வந்து நம்மளோட பட்டு வந்து பின்னோக்கி கொண்டு போயிட்டோம்னா ஸ்பைன் வந்து நல்லாவே கீழே இறங்கிடும். இன்னும் ஒரு முறை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா நீல் டவுன் பண்ணிவிட்டு இந்த காலை வந்து டக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நீயை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பட்டை பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே காலை நேராக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இப்படி கரெக்டாக வரும். நம்மளோட காது பகுதிக்கு வந்து இந்த கை கிட்ட வந்து இப்படி வந்துடும். குதிக்காலை கீழே வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இதில் இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த ஆசனம் 2 வந்து என்ன பண்ணுறோம்னா படுத்துட்டு காலை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போகிறோம். இரண்டு கால்களுமே வந்து இப்படி மேல் நோக்கி தூக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து அர்த்த ஆலாசனா. 2 காலுமே வந்து அப்படி 90 டிகிரிக்கு வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்க்கணும். முட்டி வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்பைனுக்கும் இந்த காலுக்குமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ஒரு எல் ஷேப்பில் இருக்க மாதிரி வந்து இருக்கணும். கால்களை வந்து நம்ம மடக்கி நல்லா இப்படி ரைஸ் பண்ணிடலாம். முட்டி பகுதி மடக்காமல் நேராக வைக்கணும். 2 கால்களுமே சேர்த்து வைக்கணும். கைகள் வந்து இப்படி பக்கவாட்டில் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாதவங்களுக்கு வந்து நம்ம என்னென்னா கையை இப்படி பிடிச்சி இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக வருதுங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கைகளில் வந்து கீழ் நோக்கி வந்து இப்படி வச்சிடலாம். இதிலே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்கள் எல்லாமே வந்து ஒரு 3லேருந்து 5 முறை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 வினாடிகள் வந்து கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.